வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர் அனைவர்களுக்கும் முதல்ல என்னுடைய நமஸ்காரம், பணிவான வணக்கம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் இருக்குது, சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தேதி தேதி 10/1/2025 மார்கழி 26 வெள்ளிக்கிழமை. ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு அம்மன் வழிபாடு செய்யணும். இதே மாதிரி நம்ம வீட்டில் சின்ன சின்ன குட்டி அம்மன்கள் இருப்பாங்க, குட்டி குட்டியாக இருப்பாங்க, இந்த எல்லையை காத்துன்னு இருப்பாங்க. அந்த அம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். மேலே கொடை இருந்துச்சுன்னா, சர்ப கொடை இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம். அவங்கள போய் வாங்கணும். கிருத்திகை நேற்று சொன்னேன், இன்றைக்கி பகலில் ஒரு 1:45 வரைக்கும் இருக்குது. நேற்று மிஸ் பண்ணவங்க இன்றைக்கி போகலாம் முருகர் கோயிலுக்கு காலையில். ஏன்னா இதெல்லாம் போஸ்டிங் ஒரு முன்னாள் தான் பண்ணுறோம் நாங்கள். அதனால் மறுநாள் நேற்று மிஸ் பண்ணியிருந்தால் இன்றைக்கி போகணும். இன்றைக்கி பெருமாளுக்கு விசேஷமான நாள். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறப்பெல்லாம் இருக்கு. பகல் 10 ஸ்ரீரங்கத்தில் விசேஷமாக நடக்கும். எல்லாம் இதை சார்ந்த ஒரு திருவிழா. திருப்பதியில் ஒரு விசேஷம் இருக்குது. அந்த உள் பிரகாரத்தை திறந்து வைப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டேன் நான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர் ஃபோன் பண்ணி நல்லா பேசினார். நீ போகிறேன்னு, நான் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு. ஆச்சரியப்பட்டார். உண்மையிலே போகலைங்க அப்படின்னு. கிளம்பி வாங்க அப்படின்னார். அச்சு பிடிச்சி ஓடினேன். நான் 11 மணிக்கு தான் கார் எடுத்தேன். போய் மேலே 3:30 கிலோ மேலே போயிட்டேன். எனக்கோசம் வெயிட் பண்ணி அழைச்சின்னு போனார். அது என்னன்னா, அங்கே போனால் உள்ளே பூ அலங்காரம்லாம் பண்ணிட்டுக்கிறாங்க. அது இப்போ அட்வான்ஸ் ஆகி போச்சு இல்லையா? இல்லை, பூ அலங்காரம், லைட்ஸு அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக அது இயற்கையாக விட்டுருக்கணும். திருப்பதி தேவஸ்தானம் அது அப்படியே இயற்கையாக லைட்டிங் சாதா வழக்குலேயே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, திரி போட்டு ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லா செய்கிறோன்ற பேரில் அந்த ஒரிஜினாலிட்டியை கட் பண்ணி தூக்கி போட்டுறாங்க. ஆர்டிஃபிஷியலை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் அவர் அந்த பாதத்தை மெரிச்சது பெரிய விஷயம், பாக்கியம். போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உள் பிரகாரம், அது வெளியில் பிரகாரம் சுற்றுவோம். அந்த வைகுண்ட ஏகாதசி ஒரு வாரத்துக்கு என்னவோ அந்த பெருமாளோட உள் பிரகாரம் திறப்பாங்க. உள்ளே போயிட்டு வாழ்க்கையில் ஒரு முறை போயிருக்கேன். நீங்களும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் உள்ளே விட்றாங்க. அன்றைக்கி கோயிலுக்குள்ளே போகிறவங்க எல்லாம் அதுக்குள்ளே போய் வெளில வரலாம். அதுக்கு தனி சார்ஜஸ்லாம் கிடையாது. அது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தான் கேட்குறீங்க, இன்னைக்கு ட்ரை அடுத்த வருஷம் தான் நீங்கள் பண்ண முடியும். பாருங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. நட்சத்திரம் 1:41 வரைக்கும் கிருத்திகை, அதுக்கப்புறம் ரோகிணி. நேற்றே நம்ம கிருத்தியை எடுத்துட்டோம். நீ ரோகிணி தான் எடுக்கணும். நீங்கள் சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா சித்திரை, கன்னி தான் அடிபடுது. ஃபுல் ராசின்னு பார்க்கும்போது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்கட்டு தானே, நட்சத்திரம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. சித்திரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். மக்களோட ஒன்றி பாயிண்ட் பண்ணணும். 2 நாளும் சந்திராஷ்டிரமண்டான்னு சொன்ன காலம் போய் இப்போ நட்சத்திரத்துக்கு தாண்டா அவனுக்கு சந்திராஷ்டிரமம்னு கொண்டு வந்துட்டாங்க இந்த ஃபாஸ்ட் உலகத்தில். சரி, நம்மளும் அது கூட போவோம், ஒன்றும் தப்பு இல்லை. சித்திரை பார்த்து உஷாராக இருக்கும். மேஷராசி நேயர்கள், ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. சில மேஷராசி நேயர், இன்னைக்கு 4 அற்புதமான நாள். மேஷராசிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம்னா எப்படி இருக்கும்? அவங்க எதிர்பார்க்கறது இன்னைக்கு நடக்காது. அதுதான் ஏமாற்றம். கோபம் ஏன் வருது? நம்ம சொல்கிறத கேட்கலன்னா கோபம் வருது. நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா கோபம் வருது. ஸோ இன்னைக்கு கோவப்படாதீங்க, சாந்தமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்தி, நேயமாக ஏகாதசி பெருமாள் கோயிலுக்கு இவங்க எல்லாரும் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெளிவான வேலை. குறிப்பா நீ அடிக்கடி சொல்லல, கூர்ந்து ஆராய்ந்து பலன் சொல்லு பெண்ணே. கூர்ந்து ஆராய்ந்து ஒரு விஷயத்தை செய்வாங்க, கொஞ்சம் கூட தப்பு இல்லாமல் தெளிவாக. கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மை தரக்கூடிய நாள்.
அவங்க ஒர்க்கு ஸ்மார்ட்டாக இருக்கும், எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு தானே ஏற்றி விடுறது எல்லாரையும். சிம்மராசி நேயர்களுக்கு வந்து நீண்ட நாள் விஷயங்கள் சிலது நடக்கலைன்னு ஒரு ஒரிஸ் இருக்கும், கவலை. எடுத்து போடுங்க, ஒரு நாளில் என்ன ஆகிடும், நாளைக்கு பார்த்துக்கலாம். கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரிசு நீங்களும் கொடுங்க, நீங்களும் பெறலாம். பரிசுன்னா என்ன, நம்ம சாதாரண அன்றாட வாழ்க்கையில் ஏதோ கிஃப்ட் வந்தால் பரிசுன்னு நினைக்கிறோம். நல்ல செய்தி வந்தாலும் பரிசு தானே, நல்லது நடந்தாலும் பரிசு தானே. பணம் தான் வரணுமா, பொருள் தான் வரணுமா, நம்ம எதிர்பார்த்தது நடந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தானே. சூப்பர். துலாம் ராசி நேயர்களுக்கு தனம் தரக்கூடியது இதுதான் பொருள், பணம் பொருள் வரவு கண்டிப்பாக இன்னைக்கு எந்தாவது ஒரு ரூபத்தில் இன்னைக்கு உங்களுக்கு வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாராட்டு நிறைந்த நாள். ஸ்மார்ட் ஒர்க், அப்ரிஷியேட் ஃப்ரம் எவ்ரிவேர், எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நலம், ஸ்மார்ட் ஒர்க்கிங், நல்லா எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆர்குமெண்ட் இல்லாமல் சந்தோஷமாக போகும். இதுவே ஒரு பெரிய விஷயமாகி போச்சு. கான்ட்ரவர்சி இல்லாமல் ஒரு நாள் போகுதுன்னா அதுவே நல்ல நாள். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுகம் தரக்கூடிய ஒரு நாள். அவங்களுக்கு ஒரு நல்லா இருந்துச்சுடா இன்னைக்கு, சில நேரம் நமக்கு அது ஃபீல் ஆகும், பாடி நிம்மதியாக போச்சுடாப்பா இன்னைக்கு அப்படி சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல நாள், எந்த ஒரு நிறைய எதிர்ப்பு இல்லாமல் ரொம்ப அழகாக இன்றைக்கி அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க நினைச்சது நடக்கும். அதுதான் இன்றைக்கி மகர ராசி நேயர்கள். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோபம் நிறைந்த நாள். சும்மாவே கோபப்படும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறத இன்றைக்கி யாரும் கேட்க மாட்டாங்க, அதை நீங்கள் புரிஞ்சிங்கனாவே கோபம் வரும். ஏன்னா நமக்கு ஏன் கோபம் வருது, சொல்கிறத செய்யலைன்னா கோபம் வருது, நினச்சது நடக்கலைன்னா கோபம் வருது. இன்னைக்கு எதுவும் அந்த அளவுக்கு நடக்காது, யாரும் கேட்க மாட்டான், எதிர்கேள்வி கேட்பான், கேர்ஃபுல்லாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான செய்தி கிடைக்கும். இன்னைக்கு அனுகூலமான செய்தி என்னென்ன ஒர்க்கு பிளான் போட்டு குட்டி குட்டியாக போட்டு வச்சுருக்கீங்களோ சக்ஸஸ் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயம். கரணம் பார்த்தீங்கன்னா பத்திரை, பவம், பாலகம், இந்த 3 பேர் இன்னைக்கு பிளான் பண்ணும். பத்திரை பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலை முன்னாலே போட்டுருங்கன்னு அதான் சொன்னேன். காலையில் அதிகாலை வரும், இவர் சாயங்காலம் வரைக்கும் இருப்பார் பவம். பாலம் வந்து ஒரு 4:30 மணிக்கு மேலே நைட்டு ட்ராவல் ஆகி மறுநாள் அதிகாலை வரும். அதனால 3 பேருமே நீ ட்ரை பண்ணி போடுங்க. சரி, நம்ம எல்லாரும் வந்து மரியாதை எதிர்ப்பாங்க, கரெக்டா? மரியாதை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டுருங்க. ஒரு சம்பிரதாயம் இதெல்லாம் நம்ம ஒரு வகுத்து வச்சிருக்கிறோம், அது பிரகாரம் அந்த இடத்துல நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஒரு வேணான்றார், உனக்கு மரியாதை கொடுத்து என்ன, நீ மரியாதையே எதிர்பார்க்கக்கூடாது. உன்னை நீ மதிக்கலன்னு அர்த்தம். உன்னை நீ மதிச்சா அடுத்தவங்ககிட்ட இருந்து நீ மரியாதை எதிர்பார்க்க மாட்டேன். புத்தர் கதை ஒன்று இருக்குது, அற்புதமான கதை. செஷனில் சொல்கிறேன் நான் அதை. என்னன்னா நீங்கள் அந்த மாதிரி இருந்து பாருங்களேன், எங்கேயும் ஒரு ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்காம நம்ம உங்கள் பேச்சை கேட்டு தான் ஆகணும்னு நிறைய பேர் உயிர் எடுப்பான் நம்மளை, நான் சொல்கிறத கேளுன்ட்டு. அதெல்லாம் எதுவுமே வேணாம். அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா மரியாதை எதிர்பார்க்காமல் நீங்கள் வாழ்ந்தாலே உங்களுக்கு தேவையான அமைதி கிடைக்கும். இந்த அற்புதமான நாளை ப்ரெசண்ட்டாக நீங்கள் கொண்டாடணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.